ரவுண்டு கட்டிட்டாங்களே, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏண்டா பா, உன்னை நாங்க அங்க கெஞ்சி கெஞ்சி கூப்பிடும் போதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு முடியாது முடியாதுன்னு சவால் விட்டு போனேன். இப்போ எங்களுக்கு முன்னாடி இங்க வந்து நிக்கிறேன். அப்பா, நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு கிளம்பி போயிட்டேன்ப்பா. ஆனா நீங்க, அம்மா, அக்கா எல்லாரும் பேசினது என் காதுல அசரீதி மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சுப்பா. ஓ, அப்படியா? ஆமாண்ணா, பைக் கூட ஓட்ட முடியல. ஆஹா. ஓ, ரோட்ல சுத்தி அடிக்கிற ஆரன் சத்தத்தை விட இதுதான் ரொம்ப என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எப்படி இந்த சிவகார்த்திகேயன் படத்துல வர மாதிரியா? விஜய் சேதுபதி வாய்ஸ், அதே மாதிரி வாய்ஸ். ஓ, கேட்டுக்கிட்டே இருந்துச்சா, ஒரே நிமிஷத்துல என் மனச அப்படியே உறுத்திருச்சு. அக்காவும் பாவம், அப்பாவும் பாவம். அப்புறம் ஏன் நம்ம இப்படி புடிவாதம் பிடிக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சனா. டேய், நான் பாவமா? எப்படிடா? ஆமாப்பா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் நாளைக்கு ஓட்டா மாறும்னு. ஏற்கனவே நம்ம கம்மியான ஓட்டுல தான் தோத்து போயிட்டோம். இந்த வாட்டியும் தோத்துறக்கூடாதுல்ல. பாத்தீங்களா உங்க தம்பிய? மூலக்காரன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, சரியான முடிவு எடுத்திருக்காரு பாருங்க. ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. டேய், அம்மா, தீபா நீ வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டாடா. இப்போ உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா, கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரியான ஆமா சாமி. அப்படியாம்மா? நீ ஏன் மாப்பிள மாதிரி இருக்க? அப்பா, கெட்டப்பெல்லாம் எப்படி இருக்கு? சம்மந்தி வராங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ரியாவுக்காக எல்லா சொத்தையும் துளசி எங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டா. எங்க குழந்தைய விட்டு கொடுத்துட்டு எங்க சொத்தை நாங்க மீட்டிருக்கோம். பாவம், இவங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு முழு விவரத்தையும் நான் விசாரிச்சு கண்டுபிடிக்க சொல்றேன். உங்களுக்கு நான் உதவி பண்றேன். டேய் ஐயா, இப்போ இவங்களும் நமக்கு ஒரு விதத்துல சொந்த மாதிரி தான், புரியுதா? என்ன வேணும்னாலும் இவங்களுக்கு நாம தான் செஞ்சு கொடுக்கணும். சரிங்க ஐயா. ஓகே சார், எனிஹோ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்படியே நம்ம ப்ராஜெக்ட் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சார். அப்போ நாங்க கிளம்புறோம் சார். ஏய், என்னப்பா எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம், இப்படி பாதியிலே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. ஐயோ இல்ல, டேய், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. ஒரே ஒரு தடவை அவகிட்ட போய் பேசு. இந்த ஜென்மத்துல அவ பேரு பக்கத்துல என் பேரு போடுற பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சுடா. வேணாண்டா, ஆனா அவளை மறக்க மாட்டேன்டா. எப்பயுமே அவ முகம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதை யாராலையும் அழிக்க முடியாது. வா போலாம். இல்ல, நான் பார்த்துட்டேன்.
அவ என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அவ தான் என் உயிர், அவ என் லைஃப், அவ தான் எனக்கு எல்லாமே. நான் இதையே உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? என் கஷ்டம் உங்களை மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத மனுஷனுக்கு தான் புரியும். என் அஞ்சலி எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நான் என் லவ் அஞ்சலி கிட்ட சொல்ல ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுல நான் தோத்துட்டேன். அவ நல்லா இருக்கணும்.